அன்பான தமிழ் உள்ளவங்களை உங்களை டிவைன் லைட் டெரட்டா சர்ச் தமிழ் சேனலுக்கு வர வைக்கிறேன். இந்த ஷஃப்லிங் நான் வந்து பண்ணினேன், அது ஆக்சுவலாக டெலிட் ஆகிடுச்சு அந்த ஃபைல். ஸோ இப்போது இந்த ஷஃப்லிங்லேருந்தே நான் ஆரம்பிக்கிறேன். உங்களோட இந்த வாரம் ஃபோக்கஸ் பார்த்திங்க அப்படின்னா இது பாபாவோட கைடன்ஸ். இந்த வாரம் உங்களோட ஃபோக்கஸ் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, அப்புறம் உங்களோட மைண்டை ஓப்பனாக பேசுறதுல இருக்கட்டும். ஏன்னா இந்த ஷெல் வந்து இங்கே ஓப்பனாக இருக்குது. ஸோ ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாடி, இன்டெலெக்ட், ஸ்பிரிச்சுவல் அண்ட் மைண்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதாவது பர்சனல் ஹீலிங், நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் ஓப்பனாக ஹேண்டில் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியோட சார்ம் வந்து பாடியில் இருக்குது. மேபி யூ ஹாவ் டு நீங்கள் என்னென்னா உங்களோட ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கவங்களையோ இல்லை நீங்கள் நேசிக்கிறவங்களையோ இந்த தடவை ஃபிசிக்கலாக மீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள் இந்த வாரம். இல்லைனா ஏதாவது ஃபிசிக்கல் கம்யூனிகேஷன் அந்த மாதிரி பண்ணுங்கள். எல்லாமே வந்து நீங்கள் என்ன சொல்கிறது, உங்கள் காதல் வந்து எல்லாத்தையுமே வந்து எனர்ஜெட்டிக்கலாக புரிஞ்சுக்குவாங்கன்ற மாதிரி நினைக்க வேண்டாம். ஃபிசிக்கலாக உங்களால் வாழ்க்கையில் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்கள். எனர்ஜி, உங்கள் எனர்ஜியை ப்ரொடெக்டட். இது வந்து ஸ்பெல் ஒர்க்குக்கு எகெயின்ஸ்டான சார்ம், ப்ரொடெக்ஷன் சார்ம். ஸோ உங்கள் எனர்ஜி கம்ப்ளீட்லி ப்ரொடெக்டட். நியூ க்ரோத் பார்த்தீங்க அப்படின்னா வீடு விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா அதில் ஒரு க்ரோத், இல்லைனா ஒரு புது வழி கண்டுபிடிக்கலாம், இல்லை புது வழி தோணும். இது வந்து ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி ப்ரொடெக்ஷன் சார்ம். ஸோ இது வந்து சென்டரில் இருக்குது. உங்களோட வாழ்க்கை எதை சுற்றி ரிவால்வ் ஆகணும், எதை சுற்றி போகணும் அப்படின்னா இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி உங்கள் காதலையும் சுற்றி தான் வரணும். இது பார்த்திங்கன்னா கமிட்மெண்ட் சார்ம் ரொம்ப சென்டரில் இருக்குது, ஹோமுக்கும் எனர்ஜிக்கும் நடுவில். ஸோ உங்கள் வீடு ரிலேட்டடாக ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதையும் உங்களுக்கு ஏதாவது ஸ்பெல் ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனாலும் யூ ஆர் ப்ரொடெக்டட். அதனால் ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த கமிட்மெண்ட்டை நோக்கி நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். சோல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ம் வந்து ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ். உங்கள் சோல் வந்து எதை நோக்கி போகணும் அப்படின்னா இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியை நோக்கி போகணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பிரிச்சுவல் க்ரோத். இது வந்து ப்ரொடெக்ஷன் சார்ம் தேர்ட் ஐ சக்கராவையும் ரெப்ரசன்ட் பண்ணி இது வந்து உல்ட்டாவாக இருக்குது. ஸோ உங்களுக்கு நிறையா வந்து ஈவில் ஐ இருக்குது. அப்புறம் உங்களோட தேர்ட் ஐ சக்கரா வந்து பிளாக்டாக இருக்குது, உங்களால் பார்க்க முடியல. இந்த சார்ம் பார்த்திங்கன்னா ஒயிட், இது ஸ்பிரிச்சுவல் கைடன்ஸ், கிளாரிட்டி. ஸோ உங்களோட சோல் ஜேர்னி, உங்களோட சோலோட பர்பஸ் என்ன அப்படிங்கிறதுல கிளாரிட்டி இருக்கட்டும். அந்த கிளாரிட்டி உங்களுக்கு லேக் ஆகுது, அந்த கிளாரிட்டி உங்களுக்கு இல்லை. இது பார்த்திங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக தான் ஆக்குபைடு ஆகிருக்கு. ஃபிசிக்கல் ஒர்க், ஃபேமிலி ரிலேட்டடாக எதுவுமே இல்லை. ஸோ உங்கள் ஃபிசிக்கலாக ஒர்க் ரிலேட்டடாக எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த வாரம் அதை விட்டுட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி அண்ட் உங்களோட காதல் வாழ்க்கையில், உங்களோட ஸ்பிரிச்சுவல் ஜேர்னியில் உங்களோட சோல் பர்பஸ் என்னங்கிறதுல உங்களோட ஃபோக்கஸ் இருக்கட்டும். அது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படிங்கிறத காமிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து இந்த தடவை ஸ்பிரிச்சுவல் க்ரோத் இருக்கனால ஆன்செஸ்டர்ஸ் டெக் தான் எடுக்கிறேன். ஆன்செஸ்டர்ஸ் டெக் என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஆன்செஸ்டர்ஸ் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ப்ளீஸ் ஆன்செஸ்டர்ஸ் கலெக்டிவ்க்கு உங்களோட கைடன்ஸ் என்ன இந்த வாரம்? சூப்பர், தலைகீழாக இருக்குது. எது தலைகீழாக இருக்குது? சேஜ். பி டிவோட்டட் அண்ட் கமிட்டட். யாரோ ஒருத்தங்க இல்லை, மேபி மோஸ்ட்லி மேஸ்குலின் எனர்ஜி. நீங்கள் வந்து இந்த கனெக்ஷனுக்கும் இந்த காதலுக்கும் டிவோட்டடாக இல்லை. உங்களோட டிவோஷனை திருப்பறதுக்கோ இல்லை ட்விஸ்ட் பண்ணுறதுக்கோ யாராவது ட்ரை பண்ணலாம். ஸோ பி வெரி கேர்ஃபுல். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேவை. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க, உங்களோட ஆன்செஸ்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா காதலுக்கு நியாயமாக துரோகம் பண்ணாமல், இல்லைனா என்ன சொல்கிறது 100% நீங்கள் காதலில் எஃபர்ட் போடுறீங்களான்னா இல்லை. அதுதான் இது ரெப்ரசன்ட் பண்ணுது. அதுதான் நம்மளோட அந்த சார்ம் ரீடிங்கும் சொல்லிச்சு. ஃபுல் ஃபோக்கஸ் நீங்கள் போட வேண்டியது உங்களோட சோல் ஜேர்னி, ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி அண்ட் ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி, நாட் ஒர்க், ஃபிசிக்கல் அண்ட் ஃபேமிலி, அதாவது ரிலேஷன்ஷிப். இப்போ நீங்கள் எக்ஸ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கலாம், இல்லை அது உங்கள் ஃபேமிலி ரெப்ரசன்ட் பண்ணலாம். அதில் இப்போ உங்களோட ஃபோக்கஸ் 0வாக இருக்கட்டும். இந்த வாரம் கண்டிப்பாக உங்களோட ஃபோக்கஸ் 100% ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் தான் இருக்கணும். இந்த வார்னிங்கை நீங்கள் எடுத்துக்கல அப்படின்னா கான்சிக்வன்சஸும் ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸ்பிரிட் ஃபாக்ஸ், ட்ரஸ்ட் யுவர் டேலண்ட்ஸ் இன் சேஞ்சிங் டைம்ஸ். நீங்கள் வந்து ரொம்ப ஸ்மார்ட் ஆகிட்டீங்க நிறைய சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி. ஸோ ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரஸ்ட் யுவர் டேலண்ட். நீங்கள் பண்ணுற டெசிஷன் வந்து தப்பாக இருக்குமா, சரியாக இருக்குமா, என்ன ஆகும், எப்படி ஆகும், இந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு வேண்டாம். நீங்கள் ரொம்ப நாளாக அடி வாங்கி ரொம்ப டேலண்டடாக இருக்கீங்க. உங்களுக்கு ஈஸியாக ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பவர் இப்போ இருக்குது. ஆன்செஸ்டர்ஸ் சொல்கிறாங்க, அவங்க கூட இருக்காங்க, யூ ஆர் இந்த ரைட் பாத் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அதை கேளுங்க.
நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் அதுக்கான பலன்களை நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. என்ஜாய் க்ரோத் அண்ட் ரீப் ரிவார்ட்ஸ். வளர்கிறதுக்கான சில சேலஞ்சஸும் இருக்கும். அதே சமயம் நீங்கள் போட்ட ஹார்ட் ஒர்க்குக்கான பலனும் நீங்கள் இந்த வாரம் அனுபவிக்க ஆரம்பிப்பீங்க. பார்த்தீங்கன்னா ஸ்கை ஃபாதர் ட்ரஸ்ட் இந்த அன்னோன். நான் எல்லாம் தெரிஞ்சால் தான் போவேன் அப்படின்னு யாராவது அடம் பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா பெட்டர் அதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா ஸ்பிரிட்ஸ் உங்களுக்கு கிட்டத்தட்ட வார்னிங் மாதிரி சொல்கிறாங்க. எதுலேயும் ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம். நோ ஒர்க், நோ ரிலேஷன்ஷிப், நோ அதர் ஃபிசிக்கல் திங்ஸ். ஒன்லி ஃபோக்கஸ் ஆன் ஸ்பிரிச்சுவல் ஜேர்னி, லவ், அதாவது டிவைன் லவ், அண்ட் தென் பார்த்தீங்க அப்படின்னா சோல் கிளென்சிங். அதில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். வைஸ் ஒன், க்ரோ வித் இன் யுவர் கரண்ட் சுச்சுவேஷன். நீங்கள் வந்து ரொம்ப அறிவாளி ஆகிட்டீங்க. உங்களுக்கு நிறைய ஞானம் வந்திருக்கு. மேபி ஃபெமினன் நீங்கள் வந்து இப்போ இருக்க சூழ்நிலையிலே க்ரோ ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு. மேஸ்குலின் நீங்கள் ரொம்ப டிவோட்டடாக இருக்கணும், அன்கமிட்டடாக இருக்கணும். இந்த ஃபிசிக்கல் திங்கை எஸ்கேப் ஆகிறது, எனக்கு வேலை ரொம்ப முக்கியம், ட்ராமா போடுறது, இந்த மாதிரிலாம் போட்டுருந்தீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு லூஸ் யுவர் பொசிஷன். இட்ஸ் அ வார்னிங் ஃப்ரம் த யூனிவர்ஸ். கேட்குறதும் கேட்காததும் உங்கள் இஷ்டம். பாபாவோட கைடன்ஸ் என்ன பார்க்கலாம். இஃப் யூ ஆர் ஃபீலிங் டயர்ட் பிகாஸ் ஆஃப் டிசீஸ் ஆர் ஒர்க் பர்டன், ரிமெம்பர் ஸ்ரீ சாய், யூ வில் ரெக்கவர். ஏன் இந்த பாபா உங்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா, மேபி உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அதனால் உங்களுக்கு ஏதாவது ஸ்ட்ரெஸ் இல்லை அப்படின்னா உடம்பு சரியில்லாமல் போகலாம், இல்லை வீக்காக ஃபீல் பண்ணலாம். அப்போ பாபாவை நினைங்க, யூ வில் கெட் பேக் த எனர்ஜி. ஏன்னா உங்கள் எனர்ஜி ப்ரொடெக்டட் அப்படின்னு நம்ம சாம் ரீடிங்கில் பார்த்தோம். நோ ஸ்பெல் ஒர்க் ஹஸ் அ பவர். இந்த ஸ்பெல் ஒர்க், பிளாக் மேஜிக்லாம் உங்கள் எனர்ஜியை ட்ரெயின் பண்ணுறதுக்கு பவர் இல்லை. நீங்கள் புஷ் த்ரூ பண்ணுங்கள். அதாவது என்ன நடந்தாலும் சரி நீங்கள் பண்ணுறதை பண்ணிகிட்டே போங்க. கடவுள் உங்களுக்கான எனர்ஜியை கொடுப்பாங்க. பீப்புள் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன், தட்ஸ் வை ஒர்க் இஸ் நாட் கம்ப்ளீட்டட் yet. Wait 36 hours with the blessing of Baba, you will know the right path or way. நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல கிராஸ் ரோடில் இருக்கேன், எனக்கு அடுத்தது என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு குழம்பிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வாரம் பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நிறைய பேர்த்தோட ஒப்பீனியன்ஸ் இதில் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு இன்னுமே வந்து எது சரியான வழின்னு பிறப்பில்லை. இல்லைனா உங்கள் கரியரில் நீங்கள் ஏதாவது சொல்லியிருக்கீங்க, ஏன்னா ஒரு ஜாப் அப்ளை பண்ணியிருக்கீங்க, இன்னும் ரிசல்ட் வரல, இல்லைன்னா எக்ஸாம் எழுதிருக்கீங்க, இன்னும் ரிசல்ட் வரல, நிறையா பேக்ரவுண்டில் போயிட்டுருக்கு. வெயிட் 36 hours. உங்களுக்கு எது சரியான பாதை அப்படின்னு தெரிய வரும். குழப்பிக்க வேண்டாம். இஃப் யூ அக்செப்ட் த ஹெல்ப் ஆஃப் அ ஃப்ரெண்ட், ஒர்க் வில் பி டன். யூ ஹேவ் பாபாஸ் பிளெஸிங் ஆல்சோ. யூ வில் ட்ராவல், ஆஸ்பீசியஸ் ஃபங்க்ஷன் வில் ஹேப்பன், டொனேட் ₹10. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஒரு நண்பர் இல்லைனா ஒரு தோழன் தோழியோட உதவியை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வேலை உடனே முடியும். அது இல்லாமல் பாபாவோட பிளெஸ்ஸிங்கும் உங்களுக்கு இருக்குது. அந்த பிளெஸ்ஸிங்கே வந்து அந்த ஃப்ரெண்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் இந்த வாரம் பண்ணணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் அந்த ட்ராவல் பண்ணுவீங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயம், ஆஸ்பீசியஸ்னால் ரொம்ப மனோகரமான ஒரு ஃபங்க்ஷன், மேபி என்கேஜ்மெண்ட், இல்லை அப்படின்னா உங்கள் கல்யாணம் கூட நடக்கலாம், இல்லைனா கல்யாணத்துக்கான அந்த முதல் படி நடக்கலாம், முதல் அடி நீங்கள் எடுத்து வைப்பீங்க, அது சக்ஸஸ்ஃபுல்லாக போகலாம். இல்லை ஏதாவது ஒரு நல்ல விஷயம், ஒரு கோயில் கும்பாபிஷேகம், இல்லை உங்கள் வீட்டில் ஒரு புண்ணியாஜனை, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அதில் ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்கும். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் உங்கள் வாழ்க்கையில் இந்த வாரம் நடக்கும். டொனேட் ₹10. யாருக்காவது ஒரு ₹10 மினிமம் தானம் பண்ணுங்கள். when compared to other, you will get double benefit. You will receive dress and money. Whatever God gives, that will last forever. Remember this. நீங்கள் வேறவங்களை கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு 2 மடங்கு லாபம் கிடைக்கும். அவ்வளோ பிளஸ்டு நீங்கள், அவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவங்க நீங்கள். ட்ரெஸ், அப்புறம் பார்த்திங்கன்னா காசு, இதெல்லாம் யாராவது உங்களுக்கு தருவாங்க. மேபி உங்கள் ஃபேமிலி, உங்கள் லவ், உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் யாராக இருக்கவங்க யாராவது உங்களுக்கு கிஃப்ட் பண்ணுவாங்க. கடவுள் ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்க்கையில் கொடுத்தாங்க அப்படின்னா அது நிரந்தரமாக இருக்குங்கிறத உணர்ந்தீங்க அப்படின்னா சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பாட்டம் டெக்கில் என்ன இருக்குது அப்படின்னா, ஸ்டே அவே ஃப்ரம் பேட் கம்பெனி. யாராவது கெட்டவங்க உங்களை சுற்றி இருந்தாங்கன்னா அவங்களோட போய் நான் என்ன சொல்கிறது சுச்சுவேஷனுக்காக நான் அப்படி இருக்கேன்னு சொல்லாமல் ஸ்டே அவே. அவங்க கெட்டவங்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒதுங்கிடுங்க. சூழ்நிலை கைதி ஆக வேண்டாம். டிசர்வ் திஸ். காமிக்கும் சரி மாஸ்குலும் சரி, ஏதாவது கெட்ட விஷயம் கோத்ரூ பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கான டிவைன் பனிஷ்மெண்ட் தான். அக்செப்டட். நீங்கள் கொஞ்சம் சக்ஸஸை டேஸ்ட் பண்ண ஆரம்பிப்பீங்க. உங்களோட விஷ், உங்களோட ஆசை அபிலாஷை ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து நிறைவேறும். அவுட்பர்ஸ்ட் டேண்ட்ரம். காமிக் வந்து இந்த மாஸ்குலினை ட்ராப் பண்ணுறதுக்கோ இல்லை உங்களோட க்ரோத்தை நிறுத்துறதுக்கோ அவுட்பர்ஸ்ட் டேண்ட்ரம்னு சொல்லுவாங்க. அதாவது நெஞ்சில் அடிச்சுட்டு அழுவுறது, கீழே பழுத்துட்டு புரள்றது, நீ போயிட்டு நான் செத்து போயிடுவேன் பிளாக்மெயில் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா ட்ராமாவும் நடக்கும். பட் இட்ஸ் ட்ராமா. ஒருத்தங்க வாழ்கிறதும் போகிறதும் அவங்களோட சொந்த முடிவு. ஸோ
இது கார்மிக் அப்படின்னா அந்த முடிவுக்கு அவங்கள ஃப்ரீயாக விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள். இது வந்து பாபா சொன்னது எதாவது ஹெல்ப் ஃப்ரம் சம் ஒன் அவுட் ஆஃப் கண்ட்ரோல். இது வந்து இந்த காமிக் பண்ணுறது எதனால் அப்படின்னா அவுட் ஆஃப் கண்ட்ரோல்னால் நாய் குலைக்குது. கண்டிப்பாக இந்த காமிக் இந்த ட்ராமாவை பண்ணோம். ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா மேஸ்குலினா வேலையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. கேட்கல அப்படின்னா ஃபெமினின் அவங்க வேலையை பார்ப்பாங்க. ஹெல்ப் ஃப்ரம் சம் ஒன், உங்களுக்கு நிச்சயமாக கஷ்டமான சூழ்நிலையில் ஏதாவது ஒரு உதவி உங்களுக்கு கிடைக்கும். அந்த உதவியை ஏற்றுக்கோங்க. அதனால தான் இங்கே சொல்லிட்டாங்க ஹெல்ப் ஃப்ரம் அ ஃப்ரெண்ட். அந்த உதவியை நீங்கள் தாராளமாக ஏற்றுக்கலாம். மேபி அந்த ஃபெமினின் கூட உங்களுக்கு உதவி பண்ணுறவங்களா இருக்கலாம். அந்த உதவியை ஏற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். மூன், you are wandering between a jubilant world of reality and fantasy. All is not as it seems. Embrace sensuality and sensitivity that the current energy brings. The heightened emotions may not be stable, so avoid making big decisions now. ஸோ இந்த மேஸ்குலின் ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி தான் 2 உலகத்தில் கற்பனை உலகத்தில் மிதந்துட்டு ரியாலிட்டியை விட்டாச்சு. அதனால் இன்னுமே இந்த காமிக் எனர்ஜியோடு வளர்ந்துட்டு குட்டையில் ஊறிட்டுருக்கும் நிறைய ஜீவன்கள். அதே மாதிரி இந்த மேஸ்குலின் அந்த குட்டையிலே தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய கற்பனை இருக்குது. வெளியில் வந்தோடனையும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த குட்டையை விட்டு நான் வெளியில் வந்தேன்னா எனக்காக ஒரு தெய்வீக குளம் காத்துட்ருக்கோம். அதில் இறங்கினேன்னா நான் எல்லாமே கிளென்ஸ் ஆகி வெளியில் அப்படியே ஒரு தேவன் மாதிரி வெளியில் வருவேன் அப்படின்னு ஓவர் கற்பனை இருக்குது. ஸ்பிரிட்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதெல்லாம் நடக்காது தம்பி. நீ வந்து இறங்கி வெளியில் வந்து உன் அழுக்கு நீ ஃபஸ்ட்டு சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபெமினுக்கு பண்ணுற விஷயங்களை பண்ண ஆரம்பிச்சினா தான் அந்த குளத்துக்கான ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை நாங்கள் காமிப்போம். அது எல்லாத்தையும் நீ தாண்டி படிப்படியாக தான் அங்கே வர முடியுமே தவிர உன் கற்பனை உலகத்தில் இருக்கிறது ரியாலிட்டிக்கு வராது. அதனால் யாராவது இந்த மாதிரி ட்ராமா அவுட்பர்ஸ்ட் டேண்ட்ரம் இதெல்லாம் க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா அது அவங்களோட கர்மா. இதை நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ண போனீங்க அப்படின்னா ஃபெமின் எனர்ஜி வில் வாக் அவே. ஸோ கீப் திஸ் இன் மைண்ட்.